P என்பவர் பாருங்க P என்பவர் Q விட பெரியவர். ஓகே, Q இவரை விட யார் பெரியவர்னு சொல்றாங்க? P. அவரை மேல எழுதிக்கலாம். P என்பவர் Q விட பெரியவர். ஓகே, அடுத்து R என்பவர் Q விட பெரியவர் ஆனால் P விட சிறியவர். பாத்தீங்களா, அதான் கேப்ல இட விட்டுறணும். R என்பவர் சில டைம் என்ன பண்ணுவாங்க, P விட சிறியவர் ஆனால் Q விட பெரியவர். இது வரை முடிச்சிட்டோமா? S என்பவர் P விட பெரியவர்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு மேல S ன்னு ஒருத்தர் P விட பெரியவர் ஆனால் T விட சிறியவர் சொல்றாங்க. அப்ப இவருக்கு மேல யார் இருக்கா? T ன்னு ஒருத்தர் இருக்காரு, T விட சிறியவர். இவர்களில் மிக சிறியவர் யாருன்னு கேக்குறாங்களா? கீழே யார் இருக்கா? Q தானே. அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். P என்பவர் Q விட பெரியவர், Q க்கு மேல இருக்காரா? ஓகே. R என்பவர் Q விட பெரியவர், R Q விட பெரியவர் ஆனால் P விட சிறியவர். ஓகே. S என்பவர் P விட பெரியவர், S P விட பெரியவர் ஆனால் T விட சிறியவர். கடைசியா இருக்கிறது யாரு? Q. ஓகே, ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் இருக்கும் ஆன்சர்.